இந்த வீடியோல மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் ட்ரெய்னிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்ற பேக் ப்ரோபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதமோட வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் நியூரான்ஸ் ஆர் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நோட வந்து நம்ம நியூரான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த நோட்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சம்மேஷனும், ஆக்டிவேஷனும். இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லேயர்ஸா ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வித் 2 ஆர் மோர் லேயர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் நியூரான்ஸை வந்து நம்ம மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க்கில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் யூனிட்ஸ், செகண்ட் வந்து ஹிடன் லேயர்ஸ், தேர்ட் வந்து அவுட்புட் லேயர்ஸ். இந்த ஹிடன் லேயர்ஸ்லையும் அவுட்புட் லேயர்ஸ்லையும் தான் நம்மளோட கம்ப்யூட்டேஷனல் நோட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயர்ஸில் இருக்கிற நோட்ஸ்லாம் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், சம்மேஷனும் ஆக்டிவேஷனும். ஸோ மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் 1 லேயர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு 2 லேயர் நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சரை இந்த ஃபிகரில் இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்புட் சோர்ஸ், அதை ஐன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். நம்ம நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கிறது வந்து நம்மளோட கம்ப்யூட்டேஷனல் லேயர்ஸ். இந்த லேயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நம்ம ஹிடன் லேயர்னு சொல்கிறோம், செகண்ட் லேயரை வந்து அவுட்புட் லேயர்னு சொல்கிறோம். இந்த ஹிடன் லேயரில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் நம்ம ஹிடன் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவுட்புட் லேயரில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் வந்து அவுட்புட் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியூரான்ஸ்லாம் 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், சம்மேஷனும் ஆக்டிவேஷனும். இப்போ 3 லேயர் நியூரல் நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இதுலேயும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்புட் சோர்ஸ் யூனிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கம்ப்யூட்டேஷனல் நியூரான்ஸை 3 லேயர்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்னு பார்த்தோம்னா ஹிடன் லேயர் 1ன்னு சொல்லுவோம், அண்ட் செகண்ட் லேயர் வந்து செகண்ட் ஹிடன் லேயர்னு சொல்லுவோம், அண்ட் தேர்ட் லேயரை வந்து அவுட்புட் லேயர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 3 லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் 2 ஹிடன் லேயரும் ஒரு அவுட்புட் லேயரும், 2 லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் 1 ஹிடன் லேயர் அண்ட் 1 அவுட்புட் லேயர். இந்த லேயர்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டேஷனல் நியூரான்ஸ் வந்து இருக்கும். இந்த நியூரான்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த இன்டர் கனெக்ஷன் லிங்க்ஸுக்கு வந்து வெயிட் இருக்கும். இந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து WIJ, WJKன்னு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நியூரல் நெட்வொர்க்கை நிறைய டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக நியூரல் நெட்வொர்க்கை வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வைட்லி அடாப்ட் பண்ணுவாங்க. ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நியூரல் நெட்வொர்க்கில் ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த இன்டர்கனெக்ஷன் லிங்க்ஸுக்கெல்லாம் அப்ராப்ரியேட் வெயிட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபைண்டிங் தி சூட்டபிள் வெயிட்ஸ் ஃபார் அ கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு தான் வந்து நியூரல் நெட்வொர்க்கோட மெயின் ட்ரைனிங் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன லேர்னிங் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த லேர்னிங் அல்காரிதமில் இருக்கிற வெயிட் அப்டேஷன் ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து இந்த இன்டர்கனெக்ஷன் லிங்க்ஸில் இருக்கிற வெயிட்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகும். ஒரு மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பேக் ப்ரோபகேஷன் வித் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதமோட வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வெயிட் அப்டேஷனோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோட டெரிவேஷனை பற்றி இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு மல்டிலேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைனிங் பண்ணணும்னா 2 ஃபேஸஸில் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து இன்புட்ஸை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஃபீட் பண்ணி ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனல் நோடுக்கும் நம்ம அவுட்புட் கால்குலேட் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் ஃபேஸில் நம்ம எரர் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட அவுட்புட் நோடு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அது மைனஸ் தி ஆக்சுவல் வேல்யூ இந்த டேட்டா செட் நம்ம எடுத்தோம்னா நமக்கு எரர் கிடச்சிரும். ஸோ நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற எரரை பேக்வர்ட் டைரெக்ஷனில் ப்ரொபகேட் பண்ணி நம்மளோட நெட்வொர்க்கோட வெயிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் டேட்டா ஃபீட் பண்ணும்போதும் அந்த டேட்டாவுக்கு நம்மளோட நியூரல் நெட்வொர்க் என்ன எரர் கொடுக்குதுன்றத கம்ப்யூட் பண்ணிவிட்டு அந்த எரரை பேக்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து ஃபீட் பண்ணி நம்மளோட வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ட்ரைனிங் ஐட்ரேஷன் வரைக்கும் இந்த வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக எப்போ எரர் மினிமைஸ் ஆகுதோ நம்மளோட வெயிட் அப்டேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ பேக் ப்ரொபகேஷன் வித் கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதமில் நம்ம கம்ப்யூட் பண்ண எரரை பேக்வர்ட் டைரெக்ஷனில் நெட்வொர்க்கில் ஃபீட் பண்ணிவிட்டு வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து எரர் கிரேடியன்ஸை பொறுத்து தான் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்குது, அந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனோட டெரிவேஷன்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இப்போ இந்த டெரிவேஷனுக்கு நம்ம ஒரு 2 லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கை எடுத்துக்கலாம். இந்த 2 லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்குன்றது ஒரு மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க். இந்த மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் 2 லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர் இருக்குது. ஸோ ஒரு ஹிடன் லேயரில் நம்ம 2 கம்ப்யூட்டேஷனல் நோடு வச்சுருக்கோம் அண்ட் அவுட்புட் லேயரில் ஒரு கம்ப்யூட்டேஷனல் நோடு வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட நெட்வொர்க்கில் டோட்டலாக 3 கம்ப்யூட்டேஷனல் நோடு இருக்குது. அண்ட் நெட்வொர்க் லிங்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா வெயிட்ஸ் பிட்வீன் தி இன்புட் சோர்ஸ் யூனிட் அண்ட் ஹிடன் லேயர், அதே மாதிரி வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர். இப்போ இந்த நெட்வொர்க்கு டோட்டலாக எவ்வளோ வெயிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்புட்டுக்கும் ஹிடன் லேயருக்கும் நடுவில் 6 லிங்க்ஸ் இருக்குது, அதாவது 6 வெயிட்ஸ் இருக்கும். அண்ட் ஹிடன் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் நடுவில் 2 லிங்க் இருக்குது, அதாவது 2 வெயிட்ஸ். இந்த வெயிட் அப்டேஷனை எரர் கிரேடியன்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் இந்த பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசைன் வந்து பண்ண போகுது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெரிவேஷனுக்கு யூஸ் பண்ணுற நொட்டேஷனை டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஐன்றதை நம்ம வந்து இன்புட் யூனிட் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜேன்றது நோட்ஸ் இன் த ஹிடன் லேயர், கேன்றது வந்து நோட்ஸ் இன் த அவுட்புட் லேயர், WIJன்றது வந்து வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் தி ஹிடன் யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி WJKன்றது வெயிட்ஸ் பிட்வீன் ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரில் ஜேவும் கேத்தும் தான் கம்ப்யூட்டேஷனல் லேயர், அதாவது ஜேத் லேயரில் இருக்கிற நோட்ஸும் கேட்ஸ் லேயரில் இருக்கிற நோட்ஸும் தான் வந்து கம்ப்யூட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. 2 இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டேஷன்ஸ் இந்த நியூரான் பண்ணும், சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இப்போ இந்த ஜேத் நோடில் பண்ணுற சம்மேஷன் ப்ராசஸை வந்து நம்ம ஐஜேன்னு டினோட் பண்ணுறோம் அண்ட் கேத் நோடில் பண்ணுற சம்மேஷன் ப்ராசஸை ஐகேன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஜேத் வேல்யூவில் கம்ப்யூட் பண்ணுற ஆக்டிவேஷன் அவுட்புட்டை ஓஜேன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கேத் நோடில் கம்ப்யூட் பண்ணுற ஆக்டிவேஷன் அவுட்புட்டை ஓகேன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஓஜே ஓகேவும் ஒவ்வொரு நோடோட அவுட்புட்டை கால்குலேட் பண்ணும். இந்த நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற சம்மோட வேல்யூவை ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி தான் நம்ம இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஓஜேவும் ஓகேவும் ஒவ்வொரு நோடோட அவுட்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதமோட பேசிக் ஐடியாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த அல்காரிதமை வச்சு தான் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கில் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண. இப்போ பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதம் வச்சு தான் மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்கோட ட்ரைனிங் ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம நியூரல் நெட்வொர்க்குக்கு தேவையான வெயிட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த டெரிவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது மல்டி லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இன்புட்ஸை ஃபீட் ஃபார்வர்ட் பண்ணுவோம், அந்த ஃபீட் ஃபார்வர்ட் பண்ண இன்புட்ஸுக்கு அவுட்புட் கால்குலேட் பண்ணுவோம் அண்ட் ஒவ்வொரு டேட்டா இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற எஸ்டிமேட்டட் வேல்யூவை ஆக்சுவல் வேல்யூவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி எரர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த எரருக்கு வந்து நம்ம கிரேடியன்ஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம வெயிட் அப்டேஷன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பேசிக் பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதமோட ஐடியா. ஸோ இந்த டெரிவேஷனுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய எரரோட ஃபார்முலேஷன் பற்றி பார்த்துக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறது சம் ஸ்கொயர்டு எரர். சம் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலேஷன் பார்த்தோம்னா ஆக்சுவல் அவுட்புட் இந்த டேட்டா செட் வந்து நம்ம டிகேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிகே மைனஸ் ஓகேன்றது கம்ப்யூட்டட் அவுட்புட் இந்த கேத் நோட், அதாவது அவுட்புட் லேயரில் இருக்கிற அவுட்புட் நோடோட கம்ப்யூட்டட் அவுட்புட். ஸோ டிகே மைனஸ் ஓகே த ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து சம் ஸ்கொயர்டு எரர். டெரிவேஷன் பர்பஸ்க்கு மேக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த சம் ஸ்கொயர்டு எரர் ஃபார்முலேஷனை அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹாஃப் சம் ஸ்கொயர்டு எரர் தான் எடுத்துக்கிறோம். இந்த ஹாஃப்ன்றதை நம்ம ஏன் இன்க்ளூட் பண்ணுறோன்னா டெரிவேஷனில் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்காக. ஸோ நம்ம எடுத்துக்கிற எரர் டெஃபினேஷன் என்னென்னா ஹாஃப் சம் ஸ்கொயர்டு எரர். அப்போ அதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனில் இல்லுஸ்ட்ரேட் பண்ணோன்னா E இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் தி சம் ஸ்கொயர்டு எரர். ஸோ டிகே மைனஸ் ஓகே த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஹாஃப் சம் ஸ்கொயர்டு எரரோட ஈக்குவேஷன். ஸோ இன்புட்ஸை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஃபீட் பண்ண போகிறோம், எரரை வந்து ஃபைனலாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பேக்வர்ட் டைரெக்ஷனில் ப்ரொபகேட் பண்ணி வெயிட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட வெயிட் அப்டேஷனை வந்து டெல்டா டபிள்யூன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம்.
நம்ம எடுத்துக்கிற லேர்னிங் அல்காரிதம் வந்து பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட். இந்த பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட்ல ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் டிசென்ட்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம்ல வெயிட்ஸை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், எரர் கிரேடியன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கிரேடியன்ட்ஸுன்றது சேஞ்சை வந்து ட்ராக் பண்ணும். அதாவது கிரேடியன்ட்ஸுன்றது ஜென்ரலாக ஸ்லோப்பை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ கிரேடியன்ட் டிசென்ட்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு கிராஃபிக்கல் பிளாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சஸ்ன்றது வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வெயிட்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சஸில் எரர் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங் இதுலேயும் நம்ம வெயிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும்போது நம்மளோட மெயின் எய்ம் வந்து எரர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எரர் மினிமைஸ்ட் ஆகிட்டே இருக்குதுன்றதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுவோம்னா, நம்ம அதுக்கு கிரேடியன்ட்ஸ் எடுத்தோம்னா அதோட ஸ்லோப் வந்து நெகட்டிவாக வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கிராஃபிக்கல் பிளாட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு நெட்வொர்க் வெயிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எரர் கர்வ் வந்து கீழே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிரேடியன்ட்ன்றது ஸ்லோப்பை குறிக்குது. ஸோ இங்கே வந்து whenever the network weight is changed, what is the change in error அப்படின்றத அப்சர்வ் பண்ணோம்னா நம்ம ஸ்லோப் தான் எடுப்போம். அதை தான் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். டோ இ பை டோ டபிள்யூன்றது எதை அப்சர்வ் பண்ணோம்னா த சேஞ்ச் இன் த எரர் whenever the network weights வந்து சேஞ்ச், இதை தான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த டோ இ பை டோ டபிள்யூ வந்து ஷுட் பி ஆல்வேஸ் மினிமைஸ்ட், அதாவது டிக்ரீசிங் ரேட்டில் அது வந்து க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கணும். அதனால நம்ம அந்த நெகட்டிவ் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் அ டிக்ரீசிங் ட்ரெண்டுன்னு அர்த்தம். அதனால நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு நம்ம சொன்னனாலே வந்து நம்மளோட கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக வந்து அசியூம் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட லேர்னிங் அல்காரிதம் என்ன செய்யும்னா இந்த எரர் கிரேடியன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் வந்து வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனை வந்து கம்ப்யூட் பண்ணும் வந்து. ஸோ நமக்கோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து எரர் எப்போவுமே மினிமைஸ் பண்ணுறது தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெயிட் அதை வந்து டெல்டா டபிள்யூ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெயிட்ஸ் டெல்டா டபிள்யூன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் டோ இ பை டோ டபிள்யூ. இதுதான் வந்து நம்மளோட பேசிக் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் வந்து 2 லேயர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். அதில் டபிள்யூஐஜேன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி இன்புட் யூனிட்ஸ் அண்ட் தி ஹிடன் லேயர். டபிள்யூஜேகேன்றது வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் லேயர் அண்ட் தி அவுட்புட் லேயர். இப்போ நமக்கு வந்து எப்போவும் வெயிட் சேஞ்ச் பண்ணணும்னா இட் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கிரேடியன்ட் டிசென்ட்னு நம்ம வந்து கிரேடியன்ட் டிசென்ட்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இப்போ பேக் ப்ரொபகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கம்ப்யூட் பண்ண எரரை வந்து பேக்வர்ட் டைரக்ஷனில் ஃபீட் பண்ணி தான் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பேக்வர்ட் டைரக்ஷன் சொல்லும்போது அவுட்புட் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட வெயிட் அப்டேஷனை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அவுட்புட் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டெல்டா டபிள்யூஜேகே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் டோ இ பை டோ டபிள்யூஜேகே அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் தி வெயிட்ஸ் பிட்வீன் தி ஹிடன் லேயர் அண்ட் தி அவுட்புட் லேயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி gradient descent of the error. இப்போ அதே மாதிரி இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம எல்என்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம். டெல்டா டபிள்யூஜேகே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டோ இ பை டோ டபிள்யூஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து எல்ன்றது கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்மளோட டிஃப்ரென்சியேஷன் கான்செப்டில் செயின் ரூல்னு ஒன்று வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம். இந்த டெரிவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். செயின் ரூல் ஃபார்முலேஷன்ன்றது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ ஒரு காம்போசிட்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த செயின் ரூலை வைட்லி அடாப்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் யூன்ற காம்போசிட் ஃபங்க்ஷன் இருக்கும்போது டோ ஒய் பை டோ எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணி டோ ஒய் பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து செயின் ரூல்னு நம்ம சொல்லுவோம். இப்போ செயின் ரூல் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1ல் இருக்கிற டோ இ பை டோ டபிள்யூஜேகேன்றதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னா, இந்த டோஇ பை டோ டபிள்யூஜேகேன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எரர் whenever we change the weights between j and k. இதுதான் வந்து அந்த ஃபார்முலேஷனோட மீனிங். இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எரருக்கும் டபிள்யூஜேக்கும் நடுவில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஐகேன்றதும் ஓகேன்றதும். ஸோ இப்போ அந்த ஐகேவையும் ஓகேவையும் வச்சு செயின் ரூலாக நம்ம இப்போ இதை எழுத போகிறோம். ஸோ டோஇ பை டோ டபிள்யூஜேகே வந்து டோஇ பை டோ ஓகே into dou OK by dou IK into dou IK by dou WJK. இது வந்து ஒரு செயின் ரூலாக நம்ம எழுதியிருக்கோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டோஇ பை டோ ஐகே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓகே சேஞ்ச் ஆக ஆக வாட் வில் பி த சேஞ்சஸ் இன் தி எரர். இப்போ டோ ஓகே பை டோ ஐகேன்ற எடுத்துக்கிட்டோம்னா whenever there is a change in the summed value, what will be the changes in the activation output. அதே மாதிரி டோ ஐகே பை டோ டபிள்யூஜேகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா whenever there is a change in WJK, what will be the changes in the IK. ஸோ இந்த மூணு கிரேடியன்ஸை வச்சு நம்ம டோ இ பை டோ டபிள்யூஜேகே வந்து செயின் ரூல் படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2 வந்து அந்த 1 வந்து ரீரைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஐகேன்றது சம்மேஷன் ஆஃப் கேத் நோட், ஓகேன்றது ஆக்டிவேஷன் அவுட்புட் ஆஃப் தி கேத் நோடு. இப்போ ஐகேயோட ஃபார்முலேஷன் பார்த்தோன்னா, ஸோ ஒரு நியூரானோட சம்மேஷனும் ஆக்டிவேஷனும் எப்படி நடக்கணுன்றத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நோடுக்கு சம்மேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நோடுக்கு எவ்வளோ இன்புட்ஸ் வந்திருக்கு, அந்த இன்புட்ஸ் இன்டூ தி வெயிட்ஸ் வந்து நம்ம வந்து சம் பண்ணுவோம். இப்போ ஐகேன்றது நோடு இந்த கேத் லேயர். இந்த நோடு இந்த கேத் லேயருக்கு எது இன்புட்டாக இருக்கும்னா ஜேத் லேயரோட அவுட்புட் தான் வந்து இதுக்கு வந்து இன்புட்டாக இருக்கும். அதாவது ஓஜேன்றது தான் வந்து கேத் லேயரில் இருக்கிற நோடுக்கு இன்புட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்புட் ட்ராவல் ஆன பாத்தை வந்து டபிள்யூஜேகேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்புட் இன்டு த வெயிட்னு எடுக்கும்போது ஓஜே இன்டு டபிள்யூஜேகேன்னு நமக்கு வந்து. ஸோ கேத் நோடு இந்த அவுட்புட் லேயருக்கு சம்மேஷன் கால்குலேட் பண்ணணும்னா ஐகே இஸ் ஈக்குவல் டு OJ into WJK அப்படின்றது தான் ஃபார்முலேஷன். இந்த டெரிவேஷனுக்கு நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே இஸ் ஈக்குவல் டு 1/1 + e to the power of -ik. இதுதான் வந்து சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நம்ம ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற 3 கிரேடியன்ஸை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோ இ பை டோ ஓகே, டோ ஓகே பை டோ ஐகே, டோ ஐகே பை டோ டபிள்யூஜேகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எரர் எடுத்துப்போம், சம்டு வேல்யூ எடுத்துப்போம், ஆக்டிவேஷன் அவுட்புட் எடுத்துப்போம். ஸோ எரர் வந்து நம்ம ஹாஃப் சம் ஸ்கொயர்டு எரர் தான் எடுத்திருக்கோம். ஸோ half tk minus ok the whole square. ஸோ சம்டு வேல்யூன்றது த இன்புட் இன்டூ தி வெயிட். ஸோ இந்த கேத் லேயர் நோடுக்கு வந்து நமக்கு இன்புட் வந்து ஜேத் லேயர்லேருந்து வரோன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால ஓஜே இன்டூ டபிள்யூஜேகேன்னு சொல்லிடுறோம். அண்ட் ஓகேன்றது சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ 1 divided by 1 + e to the power of -ik. இது வந்து ஒரு சிக்மாய்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து டோ இ பை டோ விக்கே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஈக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஈயோட ஸோ டோ இ பை டோ ஓகே வந்து கால்குலேட் பண்ணலாம். ஈல வந்து நம்ம ஹாஃப் சம் ஸ்கொயர்டு எரர் எடுத்துக்கலாம். ஸோ டோ ஹாஃப் டிகே மைனஸ் ஓகே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டோ ஓகே. இப்போ இந்த இதில் வந்து நம்ம டோ ஓகே வச்சு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என்னை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n-1, இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. அந்த பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவை வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா half இன்ட்டு இந்த டிகே மைனஸ் ஓகே த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்து 2 இன்ட்டு டிகே மைனஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகேல நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற ஓகேவை இன்னொரு தடவை பண்ணோம்னா நம்ம வந்து -1ன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து -tk மைனஸ் ஓகேன்னு நமக்கு வருது. அது வந்து டோ இ பை டோ ஓகே. அதே மாதிரி அடுத்த கிரேடியண்ட்டை நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம். டோ ஓகே பை டோ ஐகே. ஓகேன்றது வந்து நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டோ ஐகே வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் e பவர் ஆஃப் -x பண்ணோம்னா -e பவர் ஆஃப் -x வரும்.
அந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஐகேன்றதை வந்து நம்ம இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஐகே த ஹோல் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -1 இன்ட்டு 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஐகே -2ன்னு வரும். உள்ளே இருக்கிற காம்பனண்ட்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ -1 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஐகேன்னு வரும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணுன்னா e to the power of minus ik divided by 1 plus e to the power of minus ik the whole square வரும். அதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி 1 plus e to the power of minus ik into 1 plus e to the power of minus ik நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து இன்னொரு தடவை ரீரைட் தான் பண்ணுறோம். இதை வந்து தனியாக வந்து e to the power of minus ik divided by 1 plus e to the power of ikன்றதை வந்து e to the power of minus ik divided by 1 plus e to the power of minus ikன்றதை ஃபஸ்ட் டேர்மாகவும் இன்ட்டு 1 by 1 plus e to the power of minus ikவை செகண்ட் டேர்மாகவும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதை எழுதும்போது நமக்கு இதை வந்து ஓகேன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து 1 by 1 plus e to the power of minus ik is nothing but ஓகேனால நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கையில் e to the power of minus ik divided by 1 plus e to the power of minus ik into ஓகேன்னு இருக்கு. ஸோ இதை இன்னும் ரீரைட் நம்ம பண்ணிக்கிறோம். e to the power of minus ik divided by 1 plus e to the power of minus ikவை 1 minus 1 divided by 1 plus e to the power of minus ikன்னு ரீரைட் பண்ணிக்கலாம். அப்படி ரீரைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியாக 1 minus ஓகே இன்ட்டு ஓகேன்னு நம்மளால் ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி ரீரைட் பண்ணிக்கிறோம். ஸோ டோ ஓகே பை டோ ஐகேவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ அடுத்த கிரேடியன்ட் என்னன்னா டோ ஐகே பை டோ டபிள்யூஜேகேன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோ ஐகேன்னா எப்போவும் நம்ம வெயிட்ஸை வந்து பிட்வீன் ஜேத் லேயர் அண்ட் கேத் லேயரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா போது எவ்வளோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம ஐகேவை வந்து அதாவது சம்டு வேல்யூ ஆஃப் தி கேத் நோட் இன் தி அவுட்புட் லேயரை வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஸோ ஐகேன்றது ஓஜே இன்ட்டு டபிள்யூஜேகேன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலேஷன் வச்சு நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓஜேன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 3 கிரேடியன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் 2 வந்து இப்போ நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 3 கிரேடியன்ஸோட ஃபார்முலேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோ இ பை டோ ஓகே அதாவது வென்எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் தி கேத் அவுட்புட் வாட் இஸ் த சேஞ்சஸ் இன் தி எரர் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் டிகே மைனஸ் ஓகே. இந்த டிகேன்றது ஆக்சுவல் வேல்யூ இந்த டேட்டா செட், ஓகேன்றது நெட்வொர்க் கம்ப்யூட் பண்ண அவுட்புட். ஸோ டிகே மைனஸ் ஓகே ஸோ மைனஸ் டிகே மைனஸ் ஓகேன்றது நமக்கு டோ இ பை டோ ஓகேன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வென்எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஐகே வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஓகேன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கும் நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம்னா இட் இஸ் 1 மைனஸ் ஓகே இன்ட்டு ஓகேன்னு பண்ணியிருக்கோம். ஸோ வென்எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் டபிள்யூஜேகே வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஐகேன்னு நம்ம பார்த்துருக்கோம்னா இட் இஸ் ஓஜேன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 கிரேடியண்ட்டும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 கிரேடியண்ட்டையும் நம்ம தூக்கி ஈக்குவேஷன் 2ல் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து டெல்டா டபிள்யூஜேகே கிடச்சிரும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 2வை நம்ம திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வெயிட் வந்து பிட்வீன் த ஜேத் அண்ட் கேத் லேயர் சேஞ்ச் பண்ணணுன்றது தான் இந்த டெல்டா டபிள்யூஜேகேல ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டிரைவேஷன்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெல்டா டபிள்யூஜேகே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ எல்ன்றது லேர்னிங் ரேட்டுன்னு நம்ம ஃப்யூச்சரில் எடுத்துப்போம். ஸோ மைனஸ் எல் இன்ட்டு இந்த 3 கிரேடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2ல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 கிரேடியன்ஸை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஃபார்முலேஷனில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோ இ பை டோ ஓகேக்கு பதிலாக மைனஸ் டிகே மைனஸ் ஓகே எழுதிக்கிறோம். டோ ஓகே பை டோ ஐகேக்கு பதிலாக 1 மைனஸ் ஓகே இன்ட்டு ஓகே எழுதிக்கிறோம். இன்ட்டு டோ ஐகே பை டோ டபிள்யூஜேகேக்கு பதிலாக ஓஜேன்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு எல் இன்ட்டு டிகே மைனஸ் ஓகே இன்ட்டு ஓகே இன்ட்டு 1 மைனஸ் ஓகே நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து நமக்கு வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா பிட்வீன் த ஜேத் லேயர் அண்ட் தி கேத் லேயர். ஸோ இதை தான் வச்சு நம்மளோட நெட்வொர்க் வந்து வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் தீஸ் 2 லேயர்ஸ் பண்ணோம். ஸோ இன்ஷார்ட் நம்ம எழுதணும்னா இந்த டிகே மைனஸ் ஓகே ஓகே இன்ட்டு 1 மைனஸ் ஓகே வந்து நம்ம வந்து எரர் கேன்னு நம்ம எழுதிக்கலாம்.
அண்ட் நார்மலாகவே ஒரு ப்ரெசெப்ட்ரான் லேர்னிங்கில் பார்த்தோன்னா எப்போவுமே வெயிட் அப்டேஷன் இஸ் ஈக்குவல் டு லேர்னிங் ரேட் இன்டூ தி எரர் இன்டூ தி ஓஜேன்னு வரும். இப்போ இந்த எரர் வந்து எரர் கேன்னு நம்ம கண்டுபிடிச்சது வந்து நார்மல் நம்ம எரர் எடுக்கல, நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் எரர் தான் எடுத்திருக்கோம். அதாவது கிரேடியன்ட்ஸை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஃபார்முலேஷனை டிரைவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது பேர் வந்து பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து வெயிட் அப்டேஷன் பிட்வீன் jth அண்ட் kth லேயருக்கு இந்த ஃபார்முலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லேர்னிங் ரேட் இன்டூ ERRK இன்டூ தி ஓஜி. ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம WJK கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி வெயிட்ஸ் பிட்வீன் தி இன்புட் யூனிட்ஸ் அந்த ஹிடன் லேயர் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். அதை வந்து WIGன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதே ஃபார்முலேஷன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். த வெயிட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ டெல்டா WIJ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கிரேடியன்ட் டிசென்ட்ன்றதுனால மைனஸ் ∂E/∂WIJன்னு நம்ம போட்டுப்போம். ஸோ டெல்டா WIJ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் எல் இன்ட்டு ∂E/∂WIJ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் செயின் ரூலை நம்ம அப்ளை பண்ணுவோம். ∂E/∂WIJவை வந்து நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணி ∂E/∂OJ இன்ட்டு ∂OJ/∂IJ இன்ட்டு ∂IJ/∂WIJன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கிறோம். இந்த ∂E/∂OJன்றது whenever there is a change in the output of jth node எவ்வளோ சேஞ்சஸ் வந்து எரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றதை ட்ராக் பண்ணோம். ∂OJன்றது ∂IJன்றது சேஞ்சஸ் இந்த சம்மேஷன் வேல்யூவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி அவுட்புட் ஓஜேவை வந்து ட்ராக் பண்ணும். ∂IJ/∂WIJன்றது வந்து whenever the weights between the input and jth layer வந்து சேஞ்ச் ஆகும்போது what will be the influence on IJன்றது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செயின் ரூல் இதை அப்ளை பண்ணி 7th ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இன்னும் 7th ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ∂E/∂OJவை வந்து நம்ம எரரை பேக் ப்ரொபகேட் தான் பண்ணுறோம். ஸோ பேக் ப்ரொபகேட் பண்ணும்போது kth லேயர்லேருந்து jth லேயருக்கு அது ட்ராவல் ஆகும். ஸோ அதனால என்ன செய்கிறோம்னா ∂E/∂OJவை இன்னொரு லெவல் செயின் ரூல் அப்ளை பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எரர் அண்ட் ஓஜேக்கு நடுவில் வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எரர் இன்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஐகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஓகே இன்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஓஜே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஐகே. இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ∂E/∂OJ நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த 8th and 7th வந்து நம்ம 6th ஈக்குவேஷன் போட்டு நம்ம வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் லேயர் அண்ட் jth லேயரோட ஃபார்முலேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 7th and 8th ஈக்குவேஷன் வச்சு 6th ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணும்போது ∂E/∂WIJ வந்து இஸ் ஈக்குவல் டு ∂E/∂OK இன்ட்டு ∂OK/∂IK இன்ட்டு ∂IK/∂OJ இன்ட்டு ∂OJ/∂IJ இன்ட்டு ∂IJ/∂WIJன்றது நமக்கு கிடைக்கும். இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இந்த ஃபார்முலேஷனை நம்ம டிரைவ் பண்ணிடலாம். எப்போ செயின் ரூல் நம்ம அப்ளை பண்ணும்போதோ நம்ம எடுத்துருக்கிற நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை சைட் பை சைடு வச்சுட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை வச்சே நம்ம வந்து செயின் ரூலை வந்து ஈஸியாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ ஐகே எங்கே இருக்குது, ஓகே எங்கே இருக்குது, ஐஜேனா என்ன, ஓஜேனா என்ன, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ டெல்டா WIJ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு கிரேடியண்ட்டை பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சுருந்த கிரேடியன்ட் தான் ஈக்குவேஷன் 3ல் வச்சுருக்கோம். அண்ட் ∂OK/∂IKவும் ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் 4ல் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற கிரேடியண்ட்டை 1 by 1 கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ∂IK/∂OJ கம்ப்யூட், ஐகேனா என்னன்றதை ரீகால் பண்ணிக்கலாம், OJ/WK. ஸோ இன்புட் யூனிட்டில் எந்த கம்ப்யூட்டேஷனும் நம்ம பண்ண மாட்டோம், அதாவது சம்மேஷனும் பண்ண மாட்டோம், ஆக்டிவேஷனும் பண்ண மாட்டோம். ஸோ என்ன இன்புட்ஸ் வருதோ அதுதான் வந்து அவுட்புட்டாகவும் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த இன்புட்ஸ் தான் இஸ் ஈக்குவல் டு தி ஓஐன்னு நம்ம. ஸோ ஓஐன்றது இன்புட் யூனிட்டில் இருக்கிற இன்புட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓஜேன்றது வந்து நம்ம jth நோடோட ஆக்டிவேஷன் அவுட்புட்டை குறிக்கும். ஸோ அதில் நம்ம என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதே 1 by 1 plus e⁻⁻ij. So ∂IK/∂OJ is equal to differentiation of OJ into WJK
divided by differentiation on OJ. So is equal to WJK நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டோ OJ by டோ IJ கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்திருக்க அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை வந்து OJக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோ 1 by 1 plus e to the power of minus ij divided by டோ IJ. ஏற்கனவே டோ ஓகே பை டோ ஐகேல இது எப்படி டீட்டெயிலாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸை இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ is equal to dou of 1 plus e to the power of minus ij the whole minus 1 எடுத்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா e to the power of I minus ij divided by 1 plus e to the power of minus ij into 1 by 1 plus e to the power of minus ij. இதை ரீரைட் பண்ணும்போது 1 minus oj into oj நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ டோ ஓஜே பை டோ ஐஜேன்றது ஓஜே இன்ட்டு 1 மைனஸ் ஓஜே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ டோ ஐஜே பை டோ டபிள்யூஐஜேன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஜேக்கு பதிலாக ஓஐ இன்ட்டு டபிள்யூஐஜேன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஆன் டபிள்யூஐஜே பண்ணும்போது நமக்கு ஓஐன்னு கிடச்சிருது. டெல்டா டபிள்யூஐஜே அதாவது வெயிட் பிட்வீன் தி இன்புட் அண்ட் அவுட்புட் லேயரை எப்படி ஃபார்முலேட் பண்ணணுன்றத இந்த ஃபார்முலேஷனில் நம்ம ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டெல்டா டபிள்யூஐஜியோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து கிரேடியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றதே நம்ம எடுத்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். டோ இ பை டோ ஓகேக்கு நம்ம மைனஸ் டிகே மைனஸ் ஓகேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோ ஓகே பை டோ ஐகேக்கு ஓகே இன்ட்டு 1 மைனஸ் ஓகேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோ ஐகே பை டோ ஓஜேக்கு டபிள்யூஜேகேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி டோ ஓஜே டோ ஐஜேவும் நம்ம கம்ப்யூட் பண்ண எல்லா வந்து ஃபார்முலேஷன்ஸையும் இங்கே போட்டுக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம டெல்டா டபிள்யூஐஜே ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா டெல்டா டபிள்யூஐஜே இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிகே மைனஸ் ஓகே இன்ட்டு ஓகே மைனஸ் 1 மைனஸ் ஓகே இன்ட்டு டபிள்யூஜேகே இன்ட்டு ஓஜே இன்ட்டு 1 மைனஸ் ஓஜே இன்ட்டு ஓஐ. இப்போ இந்த இஆர்ஆர்கேன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஹோல் டேர்மையும் அதாவது டிகே மைனஸ் ஓகே ஓகே 1 மைனஸ் ஓகே இன்ட்டு டபிள்யூஜேகே இதெல்லாம் இஆர்ஆர்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ டெல்டா டபிள்யூஐஜே இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு தி எரர் கிரேடியன்ஸ் அப்சர்வ்ட் அட் தி கேத் லேயர் இன்ட்டு ஓஜே இன்ட்டு 1 மைனஸ் ஓஜே இன்ட்டு ஓஐன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். வெயிட் அப்டேஷன் பிட்வீன் ஐத் அண்ட் ஜேத் லேயர் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எரரை வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் ப்ரொபகேட் பண்ணி நம்ம வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இந்த இஆர்ஆர்கே இன்ட்டு 1 ஓஜே இன்ட்டு 1 மைனஸ் ஓஜேன்றது வந்து நம்ம இஆர்ஆர்ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா டபிள்யூஐஜே ரீரைட் பண்ணும்போது டெல்டா டபிள்யூஐஜே இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு இஆர்ஆர்ஜே இன்ட்டு ஓஐ. ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸோ வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா ஃபார் jth and kth லேயர் அதாவது ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயருக்கும் வெயிட் அப்டேஷன் பிட்வீன் தி இன்புட் யூனிட் அண்ட் தி jth லேயர் அதாவது இன்புட் யூனிட் அண்ட் தி ஹிடன் லேயரும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலேஷனை நம்ம இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதமோட நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேக் ப்ரொபகேஷன் கிரேடியன்ட் டிசென்ட் லேர்னிங் அல்காரிதமோட வெயிட் அப்டேஷன் ஃபார்முலேஷனை எப்படி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்ற என்டையர் டிரைவேஷன் ப்ராசஸை பார்த்துருக்கோம். ஸோ இது பார்க்க வந்து டூ மேத்தமெட்டிக்கலாக இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு பேசிக் நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிசர்ச்லேயோ ப்ராஜெக்ட் ஒர்க்லேயோ ஒரு லேர்னிங் அல்காரிதமை புதுசாக டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி இருக்கிற லேர்னிங் அல்காரிதமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.